சரணம் தென் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே. சிவபெருமான் நம் உயிருக்குள் உயிராய் நின்று நம் அறிவை வளர்த்தி நம்மை பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறான் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதே சிவபெருமான் ஆச்சாரிய மூர்த்தமாய் எழுந்தருளி வருவது எப்படி என்பது இன்றைய நம் திரிபதார்த்த சிந்தனை. விலங்குகள் பறவைகள் போன்றவற்றை பிடிப்பதற்காக வேடர்கள் அந்த இனத்து விலங்குகள் பறவைகளை பழக்கப்படுத்தி வைத்திருப்பார்கள். அதுபோல மனிதர்களையும் தன் பயத்தாக்கிக் கொள்வதற்காக சிவபெருமான் மானுட சட்டை தாங்கி அறிவுமயமாகிய அருள் திருமேனி கொண்டு எழுந்தருள்வார். பக்குவமடைந்த உயிர்களை ஆட்கொள்வதற்காக எழுந்தருள்வார். சிவபெருமான் ஆச்சாரியமூர்த்தி என்ற போர்வையில் தன்னை மறைத்து கொண்டு வந்துள்ளான் என்பதை பக்குவமில்லாதவர்களால் உணர்ந்து கொள்ள முடியுமா? திருவருட்பயன் 45வது பாடலை பார்க்கலாமா? பார்வை என மாக்களை முன்பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணார் புவி. ஆக தோற்றமில் காலம் முதல் நம்மை விட்டு என்றும் நீங்காத சிவபெருமான் நமக்கு ஞானத்தை பெறும் பக்குவம் வந்ததும் ஞானத்தை தருவதற்காக ஆச்சாரியமூர்த்தியாய் எழுந்தருள்வான். மானுட உருவில் வந்த ஆச்சாரியமூர்த்தியின் திருமேனியை சப்த தாதுகளால் ஆகிய நம் உடல் போல் நினைக்கக்கூடாது. ஆச்சாரியமூர்த்தியின் திருமேனி அறிவுமயமாகிய அருள் திருமேனி. திருச்சிற்றம்பலம்.